வந்து அவர் டவுனுக்கு போயிருக்காரு. என் தங்கச்சி அந்த பரதேசி பைய கெடுத்திருக்கான். நீங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருந்தீங்களா? அக்கா தங்கச்சிக்கு இப்படி நடந்திருந்தா நீ சும்மா இருந்திருப்பியா? எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. அடுத்த வாரம் என் தங்கச்சிக்கும் சிங்கப்பூர் மாப்பிளைக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன். அந்த கல்யாணம் முடியற வரைக்கும் என் தங்கச்சி கெட்டு போன விஷயம் இந்த ஊர்ல பெட்டி பாம்பா இருக்கணும். இதையும் மீறி இந்த விஷயம் இந்த ஊர் எல்லையை தாண்டிச்சுன்னா இந்த ஊரைய தீ வச்சு கொளுத்துறவன் ஜாக்கிரதை. இது அந்த பொம்பளை பொறுக்கிக்கிட்டேன்னு சொல்லுவே. இருக்கட்டும். ஏயா கணக்கு ஒரு நாளாவது அந்த சின்னதுரை இந்த மாதிரி உனக்கு ஊத்தி கொடுத்துருக்கானயா? அட ஏங்க அந்த அல்பத்தை பத்தி இப்ப பேசுறீங்க? எதிர்க்க வச்சுக்கினே குடிப்பாங்க அல்பம். சரி குடிச்சிட்டியா? கொடுங்க. இதுவும் உனக்கு தான். எடுக்கா இத எடுத்துக்கிட்டா எடுத்துக்கியா? என்னங்க முதலாளி கொஞ்ச நாள் பழகினதுக்கே இப்படி நீள நீளமா கொடுக்குறீங்களே. ஆமா நான் மட்டும் ஊத்தி ஊத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நீ ஒண்ணும் கொடுக்காத. என்ன வேணும் கேளுங்க. என்னத்தையே பெருசா கேட்டு போறேன். அந்த சிங்கப்பூர் மாப்பிளோட அட்ரஸ் அவ்வளவுதானே இருக்க. இந்தாங்க. அப்பா நான் உத்தரவு வாங்கிட்டுங்களா? கணக்கு அது சீம சாராயம், எதுவும் மிக்ஸ் பண்ணிடாத, அப்படியே ஆடு. இத மிச்சம் வச்சுட்டு போறியா? பாத்து போயா. ரேகா கெட்டு போன விஷயத்த உடனே இந்த அட்ரஸ்க்கு தந்தி கொடுத்துரு. தம்பி தந்திய மாணிக்கும் பேர்ல கொடு. என்னது? நான் இல்லாத நேரத்துல வந்து என் வீட்டையே நாசம் படுத்திட்டான் அந்த சின்னதுரை. ஆமா வெறி பிடிச்சவமாய் நடந்துக்கிட்டான். ஆம்பளை நான் நேருக்கு நேரா மோதி இருக்கணும். அவன் அட்டகாசத்துக்கு ஒரு முடிவு கட்டுற. ஏயா நான் இந்த ஊருக்காக எவ்வளவு உழைச்சிருக்கேன், எவ்வளவு பாடுபட்டு இருக்கேன். அந்த சோதா பைய வந்து என் வீட்டையே சூறையாடு இருக்கா. நீங்க எல்லாம் கை கட்டிக்கிட்டு வேடிக்கை பாத்தீங்க. அந்த சின்ன துறைய மாறு கை மாறு கால் வாங்காம நான் திரும்ப மாட்டேன். நில்லு மாணிக்கம். உனக்கு வரக்கூடிய ஆத்திரம் கோவம் உனக்கு மட்டும் தான் சொந்தமா? அது அடுத்தவனுக்கு வரக்கூடாதா? அப்போ அவன் செஞ்சது நியாயம் சொல்றீங்களா? அவன் தங்கச்சியை நீ கெடுத்தது மட்டும் நியாயமா? யாரு அவன் தங்கச்சியை கெடுத்தது? நான் இதே ஊர்லயே பிறந்து வளர்ந்தவன், பொம்பளை நிழல் கூட மிதிக்காதவன். அந்த பொட்டச்சி என் பேரை கெடுக்கணும்னு போடுறா வேஷம் நடத்துற நாடகம். இத போய் நீங்க நிஜம் நம்புறீங்களா? மாணிக்கம் அவ கெடுத்தாங்கிற, நீ இல்லங்கிற. இது உங்க பிரச்சனை. இது ஊருக்கு பிரச்சனை ஆக்கி எங்களையெல்லாம் நிம்மதி இல்லாம ஆக்கிடாது. அவன் தங்கச்சி கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ பொறுமையாத்தான் இருக்கு. மீறி ஏதாவது தகராறு கிளப்புன அவன் இந்த ஊரையே நெருப்பு வச்சு கொளுத்திடுறாங்கிறான். ஒன்னாலும் இந்த ஊரே போர்க்களமாகணுங்கிறியா? பேசாம போ. மீறி ஏதாவது செய்ய நினைச்ச எங்க சபத்து மேலத்தான் நடந்து போகணும். பேசாம போ. நெல்லு மாணிக்கம், எங்களை பொறுத்த நீ ஒழுக்கம் கட்டவன். அதனால உன் வீட்டுல நடக்க போற கல்யாணத்துக்கு நாங்க யாருமே கலந்துக்க மாட்டோம். இது ஊர் கட்டுப்பாடு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.